தொடர்ந்து ஆளும் தரப்பின் மீது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அது மட்டுமல்லாது ஒரு இண்டிபெண்டன்ஸ் பாடிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடி போன்ற அமைப்புகளை கையில் வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் மிரட்டி பார்க்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பாஜகவிலிருந்து எஸ்ஜி சூர்யா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். திரு நயினார் அவர்கள் தேர்தல் நேரத்தில் இது போன்று பேசுறது ஒரு மிரட்டல் துணியாகத்தான் இருக்கிறது. அப்படியே பார்த்தாலும் எத்தனை வழக்குகள்ல நீங்க நிரூபிச்சிருக்கீங்க, வெறும் குற்றச்சாட்டுகளாகத்தானே இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் மற்ற மாநிலங்கள்ல ஆட்சியை பிடித்தது போல இங்க பிடிப்பதற்கு ஒரு யுக்தியை நீங்க கையாளுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, இவர்கள் அனைவர் மீதும் வழக்கு இருப்பது உண்மைதான். உதாரணமாக 2 அமைச்சர்கள் மேல எப்படி இங்க இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் அவசரமாக வழக்கு முடித்தது, அது எப்படி உயர் நீதிமன்றம் மீதும் விசாரணை செய்ய சொல்லி அறிவுறுத்தியது, அந்த விசாரணை எப்படி மீண்டும் திறக்கப்பட்டிருப்பது, இது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். 17 அமைச்சர்கள் மேல மிக பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு கட்டங்கள்ல இருக்கு. இவர்கள் நீதிமன்றங்களை ஏமாற்றி அச்சுறுத்தி சாட்சியங்களை பிறல் சாட்சியங்களாக மாற்றி இவர்கள் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் தப்பிப்பதற்கு அனைத்து விஷயங்களையும் எடுக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும். அவர் சொன்னது என்னன்னா, சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது. எந்த மாநிலத்தையும் எந்த அரசியல்வாதியும் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் இடியாலேயோ மற்ற விசாரணை அமைப்புகளாலேயோ கைது செய்யப்படவே இல்லை. பிஜேபியில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் மேல் கூட இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்தபோது அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதனால மீண்டும் மீண்டும் பயமுறுத்துகிறார்கள், தவறா பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. 9783 சார், அது மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி இடி பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு தலைவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க, சிறைக்கு கூட போயிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பாஜக இணைந்ததற்கு பிறகு அவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் ஆயிட்டாங்களா? அவங்க மேல இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்படாதா? அப்படி பார்க்கும் பொழுது எதிர்த்தரப்புலதான் இந்த நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. எதிர்த்தரப்புல ஊழல் அதிகமா செய்யறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வழக்கு இருக்கிறவங்க பாஜக சேர்ந்தாங்கன்னா இவர்கள் எப்போதும் போல 3-4 தலைவர்கள் பேரை சொல்லுவாங்க. அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு இருந்தது, எந்த அளவுல இருந்தது, அவர்கள் முழுவதுமாக அந்த வழக்குகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மீண்டும் மீண்டும் இவர்கள் பரப்பக்கூடிய பிரச்சாரம். ஊழல் என்றாலே காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் இப்ப இல்ல 50-60 ஆண்டுகளாக சர்க்காரியா கமிஷன் காலத்திலிருந்து ஊழல் செய்து சாதனை படைத்தவர்கள் தான். அதனால ஊழல் செய்து கொண்டே இருக்கிறார்கள், மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மேல இவ்வளவு மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கும், 20 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும், மத்தியில 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும். இவர்கள் ரஃபேல் ஊழல் என்று ஒன்று இல்லாத ஊழலை சொன்னதை தவிர ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒரே ஒரு அமைச்சர் மேல இவர்களால சொல்ல முடியுமா? இவர்கள் இருப்பது 4.5 ஆண்டு காலம் தான் ஆட்சியில. இங்க இவ்வளவு ஊழல்கள் நம்ம பட்டியலிடுறோம். இவர்களால பாஜக ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்திலயோ இல்ல பாஜக ஆளுகின்ற 20 அரசாங்கங்களிலோ ஏதாவது ஒரே ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு குறைந்தபட்ச குற்றச்சாட்டாச்சும் வைக்க முடிஞ்சுதா? அதாவது இவர்கள் முகாந்திரம் இல்லாம குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியவர்கள் வல்லவர்கள். முகாந்திரம் இல்லாமலே ஒரு குற்றச்சாட்டு கூட இவர்களால வைக்க முடியல. அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்யாததால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்வதால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்கான சாட்சி மக்கள் தீர்ப்பு தான். இன்னைக்கு 20 மாநிலங்கள்ல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எதிர் திசையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி 11 ஆண்டுகளாக படுதோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவர்கள் செய்த ஊழலால் மக்கள் கதிகலங்கி போய் இருக்கிறார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். சார், இன்னொரு குற்றச்சாட்டை நீங்க சொன்ன பதில இருந்து அவங்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்காம அதை அப்படியே தேக்கி வைக்கிறது மூலமா உங்களோட கூட்டணியில் இருக்கவங்க வெளியே போகி விடாமலும் இல்ல உங்களுக்கு எதிராக திரும்பி விடாமலும் இருப்பதற்கான ஒரு துருப்பு சீட்டாகவே இது போன்ற குற்றச்சாட்டுகளை நீங்க தொடர்ந்து கையாளுறீங்க. ஒரு சுதந்திர அமைப்பாக செயல்பட வேண்டிய இடி போன்றவர்கள் பாஜகவின் கைப்பாவையாக நீங்க இப்ப இயக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா உண்மையில் நடப்பது என்னன்னா, இது சட்டம் தெரியாதவர்கள், இந்தியாவுடைய அரசியலமைப்பு, நீதிமன்றங்கள் இது எப்படி இயங்குகிறது இது தெரியாதவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உதாரணமாக செந்தில் பாலாஜி வழக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம். செந்தில் பாலாஜி வழக்கை இடி விசாரணை செய்து விசாரணையை முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏனென்றால் பிரிலிமினரி குற்றச்சாட்டை விசாரிப்பது சென்னை காவல்துறை ஆணையர் தான். அந்த காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இவர் ஊழல் செய்த வழக்குல வேலைக்காக பணம் கொடுத்த 2000 பேரையும் குற்றவாளிகளாக சார்ஜ் ஷீட் சேர்க்கிறார். இப்ப இடி நேரடியாக எந்த வழக்கிலையும் குற்றச்சாட்டு பதிவு செய்ய முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கை ஊழல் குற்றச்சாட்டாக மாற்றி அதை தான் விசாரணை செய்ய முடியும்.
அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவி ஏழைகளை குற்றவாளிகளாக சேர்த்து 2000 பேரையும் குறுக்கு விசாரணை செய்து அந்த விசாரணை முடிந்ததற்கு அப்புறமா தான் இடி உள்ளே வர முடியும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகள். அப்ப இதே போன்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எங்கேனும் ஆளும் கட்சியாக இருந்தால், உதாரணமாக ஜார்க்கண்ட்ல அவர்கள் இருக்கிறார்கள், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இருக்கிறார்கள், இந்த போன்ற கட்சிகள் மேலதான் மிக அதிகமான இடி வழக்குகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டு விசாரணைகளை கூட சுதந்திரமாக நடத்த முடியாமல், நடத்த செய்ய விடாமல் இவர்கள் தான் முட்டுக்கொட்டை போடுகிறார்கள். நாங்கள் அவர்கள் சொல்வது ஒன்றை ஒத்துக்கொள்கிறோம், அதாவது இடிக்கு சுதந்திரம் இல்லை. எங்கே சுதந்திரம் இல்லை என்றால், ஊழல் செய்பவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் முறையாக விசாரணை செய்வதற்கு சுதந்திரம் இல்லை. அந்த சுதந்திரம் இல்லாததால் இந்த வழக்குகள் முடிவு பெறாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இன்னொன்று, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே வந்தது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி கொடுத்துதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்த உடனே இவர்கள் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் எல்லாத்தையும் மூடி மறைத்து அதன் மீது நாம் நடவடிக்கை எடுத்தால் கூட இது போன்ற தவறான நடவடிக்கைகள் அப்படின்ற பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள். இவர்கள் வேஷம் வெளுத்து போய்விட்டது. மக்கள் இவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்க நன்றி.